நாட்டில் குற்றச்செயல்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இன்று காலை பம்பலப்பிட்டி பகுதியில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நேற்றைய தினம் ககவத்த பிரதேசத்தில் 2 பெண்கள் சந்தேகத்திற்கிடமான முறையில் மரணமாகியுள்ளனர். கடந்த காலங்களிலும் இதேபோன்ற பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இவ்வாறான சம்பவங்கள் மக்கள் மத்தியில் ஒருவித அச்ச நிலையை தோற்றுவித்துள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்கள் எமது 8 மணி பிரதான செய்திகளில். வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் பிரியாலால் சுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகள் வியப்படைய வைத்துள்ளன சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் விமல் வீரவங்ச புவி சரிதவியல் திணைக்களத்தின் சர்ச்சை தொடர்பில் கருத்து. அரசாங்கம் மக்களின் நிதியை விரயமாக்குவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அனுருகுமார குற்றச்சாட்டு. රටේ අගනගරේ හතෙන් පස්සේ වහලා කාර් රේස් දුවනවා. අපිට විදුලි බල ඇමතියා කියන එක ලයිට් එකක් ඕෆ් කරන්න කියලා. தொடர்பான விரிவான செய்திகள். தாய்லாந்தின் பாராளுமன்ற நடவடிக்கைகள் மஞ்சள் நிற ஆடையணிந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டுள்ளதால் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாராளுமன்ற கட்டடத்தை அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்றுகையிட்டதாக அந்த நாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதனையடுத்து இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படவிருந்த தேசிய இணக்க பேரணி மீதான விவாதத்தை சபாநாயகர் பிற்போட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவத்ராவிற்கு இந்த பேரணி மூலம் மதிப்பு வழங்கப்படுவதற்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனா். ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட தக்ஷின் சினவத்ரா 2006ஆம் ஆண்டு ராணுவ சதி மூலம் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார். பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி வியப்படைய வைத்துள்ளதாக சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சர் கே சண்முகம் தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இன்று அலரி மாளிகையில் சந்தித்த போதே சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சர் இதனை கூறியுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சர் கே சண்முகம் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு அலரி மாளிகையில் இன்று நடைபெற்றது. யுத்தம் நிறைவடைந்த பின்னர் வடபகுதியில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி மற்றும் மீள்குடியேற்ற திட்டங்கள் உலகின் ஏனைய முன்னேற்றமடைந்துள்ள நாடுகளுடன் ஒப்பிடுகையில் 2ஆம் பட்சமானதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமையின் கீழ் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காணக்கூடிய திறமை இலங்கைக்கு உள்ளதாக கே சண்முகம் இதன்போது குறிப்பிட்டார். தனது வடபகுதிக்கான விஜயத்தின் போது அந்த பகுதி மக்களுடன் கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைத்ததாக தெரிவித்த கே சண்முகம் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு ஸ்திரமான பொருளாதாரத்துடன் முதலீடுகளுக்கு தகுந்த சூழல் ஒன்று இலங்கையில் உருவாகியுள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சருடனான சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். அடுத்து கிரைம் வாட்ச் தொகுப்பு. பம்பலப்பிட்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்றிரவு 11:30 அளவில் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சக ராஜித் ரோஹன தெரிவித்தார். உயிரிழந்த நபரின் உடலில் சில வெட்டு காயங்கள் இருந்ததை அங்கு சென்ற அம்மாள் அவதானிக்க முடிந்தது. குறித்த நபர் கோட்டைக்காலாறு கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவர் என இன்று காலை தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த நபர் ஆங்கில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட டி ஷர்ட்டுடனும் இடுப்பு பட்டியுடன் கூடிய நீல நிற கட்டை காற்சட்டை ஒன்றையும் அணிந்திருந்தார். முதுகில் தொங்குவிடப்பட்ட பையுடன் குறித்த நபர் கீழே விழுந்திருந்தமையும் அம்மாள் அவதானிக்க முடிந்தது. மோட்டார் சைக்கிள் ஓட்டும் போது பயன்படுத்தப்படும் 2 கையுறைகள் சடலத்திற்கு அருகில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் அவரின் காற்சட்டை பையிலிருந்து சில தாள்களையும் போலீசார் எடுத்துள்ளனர். நீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் அவ்விடத்திலிருந்து இன்று பகல் எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் பொருட்டு 2 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அத்துடன் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் விசேட சாட்சிகள் சில கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். பம்பலப்பிட்டியில் கொலை செய்யப்பட்டவரின் உறவினர்கள் கொழும்பிற்கு வருகை தந்திருந்த போது எமக்கு கருத்து வெளியிட்டனர். கிடைக்கிற ஊருக்கு வருவார். ஊருக்கு வந்து சிலையில் இந்த வாக்களை கொண்டு வைத்திர வேலையை செய்து
தெரிஞ்சு வேறு அங்கே என்ன ஒரு இதுக்கும் ஊர்லேயே அவ்வளவு நல்ல நிலைமையில் ஆள் இல்லை. மனைவி அவர் வாய்ப்பு லண்டனுக்கு போகிறதுக்கு தான் அவர் இந்த கஷ்டமான நிலையிலிருந்து. இப்போ எங்கள் இரவு நைட்டு 11 மணிக்கு எங்களுக்கு கோல் வந்தது, இப்படி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு புள்ள கோல் எடுத்து சொன்னது. லண்டன்ல இருந்து எங்களோட அவரை வைஃப் சொன்னது, எங்களை மருமகள் அக்கடமால் தான் அவரை வைஃப் சொன்னது. மட்டக்களத்தில் உள்ள இவர்களின் வீடே இது. சம்பவத்தை அறிந்தவுடன் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் 70வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு பல்வேறு இலக்கிய விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதன் முதற்கட்டமாக பாட்டுக்கொரு புலவன் பாரதி என தமிழறிஞர்களால் வர்ணிக்கப்பட்ட மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை நினைவு கூறும் நோக்கிலான பாரதியார் விழா இன்று நடைபெற்றது. தமிழோசை உலகமெல்லாம் பரவல் செய்தல் வேண்டும் என்ற மகாகவி பாரதியாரின் கவிவரிக்கு அமைவாக இன்று கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் பாரதியார் விழா ஆரம்பமாகியது. கொழும்பு தமிழ்ச்சங்கமும் சென்னை பாரதியார் சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த பாரதியார் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. உள்நாட்டு வெளிநாட்டு தமிழறிஞர்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் பலரும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ்மொழி மீது அதிகம் பற்றுக் கொண்டவர்களாகவே இலங்கை தமிழர்களை தான் காண்பதாக இதன்போது உரையாற்றிய சென்னை பாரதியார் சங்கத்தின் தலைவரும் முதல் வழக்கறிஞருமான காந்தி குறிப்பிட்டார். மக்களுக்கு தமிழ் மேலும் தமிழ் மக்கள் மேலும் அவ்வளவு பிடிப்பு இங்கே இருக்கிறது. அந்த இனம், அந்த தமிழ் மொழி, தமிழ் இனம் இதை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வெறி அவரிடத்தில் இருக்கிறது. தமிழ் வாழ்கிறது உலகமெங்கும் என்று சொன்னால் அதுக்கு காரணமே இலங்கை தமிழர்கள் தானே தவிர வேறு தமிழர்கள் அல்ல. எங்கே போனாலும் தமிழை அழைத்து எடுத்துச் செல்கிறார்கள், எங்கே போனாலும் தமிழ் பேர் இங்கே வைக்கிறார்கள். உங்கள் ரத்தத்தில் ஊறிப்போன ஒன்று தமிழை நேசிப்பதும் தமிழை வாசிப்பதும் தமிழை சுவாசிப்பதும், அதுதான் உங்களிடத்தில் இருக்கிறது. தமிழ்ச்சங்கத்தின் 70வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நடைபெற்று வரும் இலக்கிய விழாக்களில் சிறப்பிடம் பெறுகின்ற உலக தமிழ் இலக்கிய மாநாடு நாளை மற்றும் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. அத்துடன் இந்த இலக்கிய விழாவின் நிறைவாக 4ஆம் தேதி இலக்கிய சிருஷ்டிகர்த்தாக்கள் பலர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பிரித்தானியாவில் அரசியல் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்ட இலங்கையர்கள் 36 பேர் இன்று நாட்டை வந்தடைந்தனர். பிரித்தானியாவிலிருந்து விமானம் மூலம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இவர்கள் இன்று காலை 7:45 அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் சூலானந்த பெரேரா தெரிவித்தார். அவர்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுவதாகவும் அவர் கூறினார். பின்னர் அவர்கள் தேசிய ரகசிய தகவல் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் குடிவரவு குடியகல்வு ஆணையாளர் மேலும் குறிப்பிட்டார். ககவத்தை பிரதேசத்தில் மீண்டும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வீடொன்றில் எரிந்த நிலையில் 2 சடலங்கள் மீட்கப்பட்ட பின்னர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இந்த 2 பெண்களினது மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். ககவத்த வராப்பட்டிய விகார வீதியில் உள்ள வீடொன்றில் 61 வயதான எஸ் தயாவதி மற்றும் அவருடைய தங்கையான எஸ் திலகாவதி ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்திருந்தனர். ககவத்தையில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துக்கு பின்னர் இவ்விருவரும் வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் அங்கு குடியேறியதாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். ஹரியூஞ்சில் இருந்த இவ்விருவரதும் உடல்கள் இருந்த நிலையிலும் வீடு முற்றாக சேதமடைந்தும் காணப்பட்டது. இவ்விருவரதும் உடல் இருந்த இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட புடவையில் இரத்தக்கரை காணப்பட்டதையும் அவதானிக்க முடிந்தது. சம்பவம் தொடர்பில் நீதவான் விசாரணைகள் நடைபெற்றதுடன் அங்கு வந்த ரசாயன பகுப்பாய்வாளர்கள் பரிசோதனைகளை மேற்கொண்டனர். குறித்த இடத்தையும் மாவட்ட நீதவான் பரிசோதனை செய்தார்.
மேலதிக விசாரணைகளின் பொருட்டு போலீஸ் மோப்ப நாய்களை ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தடயவியல் ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விசாரணைகளின் பொருட்டு மின்சார சபை பொறியியலாளர்களின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டுள்ளது. வீட்டில் ஏற்பட்ட மின்சார ஒழுக்கினால் தீ பரவியுள்ளதா என்பது தொடர்பிலான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது சம்பவம் குற்ற செயலா அல்லது வேறு ஏதேனும் அசம்பாவிதமா என்பது குறித்து இதுவரையும் உறுதி செய்யப்படவில்லை. இது தொடர்பான விசாரணைகளுக்காக 3 போலீஸ் குழுக்களை நியமித்துள்ளோம். பிரதேசத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரை ஈடுபடுத்தியுள்ளோம். மோப்ப நாய்கள் மூலம் பெறப்பட்ட தடயவியல் ஆதாரங்களை கொண்டு சிலரிடம் விசாரணைகளை மேற்கொண்டோம். கடந்த காலங்களில் காவத்து பிரதேசத்தில் இடம்பெற்ற குற்ற செயல்களுக்கு நிகராக எவ்விரு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதற்கு முன்னர் இவ்வாறான 9 சம்பவங்கள் இடம்பெற்று அவற்றில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். அனைத்து சம்பவங்களுடனும் தொடர்புபட்ட சந்தேக நபர்களை நாம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளோம். குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் சந்தேக நபர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை. ඒ අපරාධකරුවන්ට නීතියෙන් ගැලවීමට පොලිසිය කිසිසේත් ඉඩ ලබා දෙන්නේ නැහැ. கஹவாத்தையில் 2 பெண்கள் உயிரிழந்தமை இதற்கு முன்னர் அங்கு இடம்பெற்ற கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒன்றாக இருக்கலாமா? இவ்வாறான சம்பவங்களை ஏன் தடுக்க முடியவில்லை? இந்த சம்பவம் தொடர்பில் www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்தில் பல்வேறு கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் சிலவற்றை அறிய தருகிறோம். குற்றவாளிகளுக்கு பயமில்லாமல் போயுள்ளது. சட்டத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை பூஜா தெரிவித்திருக்கின்றார். தூக்கு தண்டனை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும், இது ரிஷாத் சால்மானின் கருத்து. ஒன்று நிறைவு பெறும் போது மற்றும் ஒன்று இடம்பெறுகிறது. இலங்கை மக்களை மூளைச்சலவை செய்ய வேண்டும் என சமீர் குறிப்பிடுகின்றார். குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்தின் ஊடாக நாம் கருத்து கணிப்பொன்றை நடத்தியிருந்தோம். 37% குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தனர். எனினும் 63% குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தமது நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தனர்.